விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேவாதி தேவரெல்லாம் தெண்டனிடும் வேந்தனடா வேந்தனடா வாழேந்தும் மன்னனடா வாலிபத்தில் கண்ணனடா தேவாதி தேவரெல்லாம் கண்டனிடும் வேந்தனடா ஆளெந்தும் மன்னனடா வாலிபத்தில் கண்ணனடா பில்லுக்கு விஜயனடா மல்லுக்கு ரீமனடா சொல்லுக்கு கம்பனடா சொல்லி அடிப்பவன்டா குடிமக்களே என் வீர தீர சூர பராக்கிரமங்களை பாரதிய சொல்லட்டுமா 10 வயசில் பத்மனிய சோடி கேட்டவன் சம்பளம் கோடி கேட்டவன் செய்தி மாலை போட்டவன் கையில் ரேக முளைக்கும் முன்னே பாடு கையில் ரேக முளைக்கும் முன்னே கத்தி பிடிச்சவன்னா சுழட்டும் லத்தி பிடிச்சவன்னா பகையை எத்தி பிடிச்சவன்னா தாங்கு டக்கடி டக்கடித்தா தமுக்கு டக்கடி டக்கடித்தா தக்கிட்டதா 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 தக்கிட்ட 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 தக்கிட்டதா தா டேய் மூடா சோடா பாகவதர் போல பாட்டு படிச்சு காட்டுவேன் மன்மத லீலையை வென்றார் உள்தோ எம்ஜிஆர் போல கத்தி குடிச்சு காட்டுவேன் சிவாஜிய போல நானும் நடிச்சு காட்டுவேன் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தம் வைத்தாயா நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அறைக்கு பணிபுரிந்தாயா கருப்பு தோல் உள்ள வந்தான் கவர்ச்சியானவன் உருவம் திருத்தமானவன் உயரும் பொருத்தமானவன் ஊரு முழுக்க ரசிகர் கூட்டம் ஊரு முழுக்க ரசிகர் கூட்டம் எனக்கு இருக்குதுங்க எனக்கு ஒரு நினைப்பு இருக்குதுங்க அதுக்கு ஒரு கணக்கு இருக்குதுங்க அதுக்கு ஒரு கணக்கு இருக்குதுங்க கிருத்திகா டார்லிங், உங்களோட அழகே உங்களோட அந்த சிரிப்பு தான். அவ்வளோ அழகா இருக்கும் நீங்க சிரிக்கிறத பார்த்தா. ஆனா அந்த சிரிப்பை மறைச்சி இன்னும் தேங்க்யூ அந்த சிரிப்பை மறைச்சி துரோகம் பண்ணி மீசையை ஓட்டிட்டு உங்க சிரிப்பே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, தெருக்கூத்துங்கிறது நிச்சயமா அழியக்கூடாத ஒரு பாரம்பரியமான ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஜட்ஜஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கமெண்ட்ஸ் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் கலா மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். யாருமே எதிர்பார்க்காதது தெருக்கூத்து. ஏன்னா இதுதான் பிகினிங் வந்த ஒரு ஃபஸ்ட்டு நாடகம். அது வந்து அந்த காலத்தில் சிவாஜி சார் பண்ணியிருக்காங்க, ஆச்சிமா பண்ணியிருக்காங்க, சாவித்ரிமா பண்ணியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிரமிச்சிருவாங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. நீ ரொம்ப அழகாக பண்ண, ரொம்ப அழகாக பண்ண. தேங்க்யூ. அதோட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓவர் ஆக்ட் பண்ணாமல் லிப் மூமெண்ட் கரெக்டாக இருந்துட்டு அந்த அரைச்சாயா அவ்வளோ அழகாக ஓவர் ஆக்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. யார் கொரியோகிராஃப் தெரியல, ஹேட்ஸ் ஆஃப் யூ கொரியோகிராஃப். ஜெய் மாஸ்டர் சூப்பர்ப். நீ வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இடத்துல, அதாவது அந்த சின்ன சின்ன ரிதம் எல்லாமே
சாப்பிடாம கேப் இல்லாமல் எக்ஸ்பிரஷன் முதல் கிழிச்சிட்டேன் இன்னைக்கு. ஓகே, வெரி குட், கேபிடா. கிருத்திகா, நான் ஹாப்பி. நீங்க ஹாப்பியா? பயங்கரமா. இப்போ கேட்க போற ஜட்ஜ் ஹாப்பியான்னு பார்ப்போம். தருண் மாஸ்டர், நீங்க ஹாப்பியா? கிருத்திகா, மாஸ்டர் ப்ரீவியஸ் எபிசோட் ரவுண்டில் எப்படி பண்ண நீ? 50% பண்ணேன். இதில் 95% பண்ணிட்டேன். 100 சொல்லுவேன், ஆனால் சொன்னால் நீ எங்கேயாவது 100 தானே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நினைப்பியோன்ட்டு பயத்தில் நான் சொல்லலை. நினைக்க மாட்டேன் மாஸ்டர். ஆனால் நீ இந்த சாங் பர்ஃபார்ம் பண்ண பாரு, எனக்கு வந்து தில்லானா மோகனாம்பாலில் ஆச்சி அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. தேங்க்யூ மாஸ்டர். வந்துருச்சுன்னாவே அது ஒரு பெரிய விஷயம்தான். ஓஹோ, அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ணாத அந்த லெவலில் நீ டச் பண்ணிட்டப்போ. தேங்க்யூ மாஸ்டர். சூப்பர்டா, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ கிருத்திகா டார்லிங், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ், கிருத்திகாவுக்கு உங்களோட ஸ்கோர்ஸ்.